கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். 4-5 மாதமாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக நான் நன்றி நிறைந்த இருதயங்களோடு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த 6வது மாதத்திலும் நம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படிதே நாம் அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட நான் செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் நான் வேதாகமத்திலிருந்து எழுதி வைத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்கும் போதே கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் ஆமேன் என்று சொல்லி விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுங்கள். தேவஜனமே, இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை இந்த மாதம் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நாட்களில் அதாவது வாலிப பிள்ளைகள் அதிகமாக பார்த்தீர்கள் என்று சொன்னார், சூழ்நிலைகளாலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளினாலும் பயத்திலும் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் தத்தளிப்பிலும் போய் கொண்டிருக்கிறீங்க. எங்கே திரும்பினாலும் பயம், கலக்கம், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் அடுத்த காரியங்களை செய்ய முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், சுற்றுப்புறத்தாரால் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை பின்தொடர்ந்த கால்கள் இனி உங்களை பின்தொடராது. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள். என்ன சொல்லுகிறார்? யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ஜூன் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்திற்குள்ளாக இப்பொழுது நாம் கடந்து செல்லலாம். அது வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது எலிசா தீர்க்க தரிசி மூலமாக இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் 3 ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அநேக பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரத்துக்குள் போய்கொண்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் துவண்டு விடாதபடி அதை ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் 2 காரியத்தை நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து அறிக்கையிடுங்கள். பாருங்கள், முதலாவதாக சாத்தியமற்றதாக தோன்றும் சூழ்நிலைகளை கூட தேவனின் வழிகாட்டத்திலே தேடுதல் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஜெபம் மற்றும் விசுவாசம் தேவன் நம்மை அவருடைய பாதையில் நடத்துவதற்கும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு செல்வதற்கும் உதவி செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்தமானது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெட்டிப்பான ஆவியின் அபிஷேகத்தை இந்த எலிசா தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் கேளு என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுவார், எனக்கு கர்த்தருடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வேண்டும். உம்மிடத்தில் இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார். இன்றைக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் பெந்தேகோஸ்தே நாளை நாம் ஒவ்வொருவர் உபவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொல்லிட்டு போனார், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நான் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த நாட்களில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மால் காண முடியும். இங்கே தீர்க்கதரிசிக்குள் கர்த்தருடைய ஆவியானோட வழிநடத்துதல் எலியா தீர்க்கதரிசியோடு கூட அவர் இருந்தபடியினால், அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபடினால் அவரிடத்திலிருந்து இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவர் வேறு எதையும் கேட்கலே, ஆவியின் அபிஷேகத்தை கேட்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்ட எலிசா தீர்க்கதரிசியை தேடி அங்கே 3 ராஜாக்கள் செல்லுகிறார்கள். அந்த 3 ராஜாக்கள் யார் என்று நீங்கள் 3ஆம் அதிகாரம் முழுவதும் 2ஆம் அதிகாரம் 3ஆம்
அதிகாரம் முழுவதும் வாசித்தீர்கள் என்று சொன்னால் 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஏதோமின் ராஜா, இவர்கள் மூவரும் என்ன செய்கிறார்கள் பார்த்துக்கின்றார். மோவாபியரிடமிருந்து தங்களுடைய நிலங்களை அவர்கள் பற்றி கொள்ளும்படியாக அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு அவர்கள் செல்லுகிற வழியில் பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தையோ வெளிப்பாட்டையோ கேட்காமல் அவர்கள் மூவரும் என்ன செய்து விடுகிறார்கள், புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். இந்த யோசபாத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் கர்த்தரிடத்தில் எதையும் கேட்டு செய்கிறவர், அவர் விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழித்தவர் என்று சொல்லி நாம் நாளாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நாளாகம புஸ்தகத்தில் இந்த யோசபாத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் விக்கிரக தோப்புகள் எல்லாம் அந்த தேசத்திலிருந்து அழித்தபடினால் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசபாத் இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராமிடம் வந்து சேருகிறார். பாருங்கள், இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இப்படிதான், உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த நண்பர்களோடு நீங்கள் போய் இணையும் போது நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் தான், உங்களால் அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும், உங்களால் அவர்களுக்கு நன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் யாரிடத்தில் போய் சேர்ந்தாலும் இது கர்த்தருக்கு சித்தமா, இப்போ நான் போகலாமா போக வேண்டாமா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானோட ஆலோசனை நீங்கள் கேட்க வேண்டிய மாதம் இது. இது யாருக்கோ ஒரு சகோதரனுக்கு, வாலிப பிள்ளைக்கு வருகிறது. இவர்கள் யோசபாத்தை கூப்பிட்ட உடனே யோசபாத் என்ன தெரியுமா சொல்லுகிறார், இந்த அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால், உம்முடைய குதிரைகள் என்னுடைய குதிரைகள், உம்முடைய மிருகங்கள் என்னுடையது, நான் உம்முடையவர், நீ என்னுடையவர் என்று சொல்லிவிடுகிறார். இதே யோசபாத்து பார்த்தீர்கள் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலும் இதே தான், அங்கே சீரிய தேசத்தை அழிப்பதற்கு இதே யோராமனுடைய தகப்பனாரோடு கூட, இந்த யோராம் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆகாபுடையும் ஜெசபெலியுடைய மகன். எனக்கு அருமையானவர்களே, யார் என்று பார்க்க தேவையில்லை, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறாரா, ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆபத்துகளில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் எடுக்கிற காரியங்களை செய்ய முடியும். அப்படி கூப்பிட்ட உடனே இவர்கள் கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல் இவர்கள் 3 பேரும் புறப்படுகிறார்கள். இவர்கள் புறப்பட்டு செல்லுகிற வழிகளில் இவருடைய மிருக ஜீவன்கள் அதற்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் 7 நாட்கள் இவர்கள் பிரயாண பாதையில் அவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்ளுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த இடத்துல தான் இந்த யோசபாத்துக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த யோசபாத்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தபடினால் மட்டும்தான் என்ன அங்கே நடக்குது என்று சொன்னார். அந்த இடத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அப்போ ஆவியானவர் வழி நடத்தின உடனே யோசபாத்து சொல்லுகிறார், நாம் மாண்டு போகாதபடி இங்கே தீர்க்கதரிசி யாராவது கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படி தீர்க்கதரிசி இருப்பார் என்று சொன்னார். அவரிடத்தில் சென்று நாம் ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி யோசபாத்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மளோடு கூட இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட உறவுள்ளவர்கள் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். நமக்கு ஆலோசனை தந்து கரெக்டான பாதையை நடத்தி நாம் ஜெயம் எடுக்க வைக்கிற அப்படிப்பட்ட நண்பர்கள், வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆவியில் வழிநடத்தப்படுகிற நண்பர்கள் மூலம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த சகோதரர்களும் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், அவர்கள் அப்படி விசாரித்து செல்லும் பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி அங்கே போய் கண்டடைகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடினால தான் வாலிப பிள்ளைகளை கரெக்டாக வழிநடத்த முடிகிறது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை கேட்பதில்லை, ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பதில்லை, தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பதில்லை. இது அதற்குரிய காலம். இன்றைக்கு உங்களுக்கு யாரோ ஒருவர் கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்துதான் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. நீங்கள் நாகும் புஸ்தகத்தில் பார்த்தீர்கள், வருஷத்தின் பாதியில் வந்துவிட்டோம் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வருஷத்தின் பாதியில் நீங்க வந்துவிட்டீங்க, இன்னும் நீங்க மாச தொடக்கத்தில் நிக்கிற மாதிரி இல்ல வருஷ துவக்கத்தை நிக்கிற மாதிரி எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கலையா, நீங்க எதெல்லாம் முயற்சி செய்யலாம் பெற்றுக்கொள்ள முடியலையா, தடையா இருக்குதா, முன்னேறி செல்ல முடியலையா, ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக இந்த மாதம் காத்திருந்தீங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் 2ஆம் சொல்லப்பட்டதுபடி இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படுத்தீர்கள் என்றார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருந்தார். நிச்சயமாக உங்களை என் தேவனாகிய கர்த்தர்
ஆசீர்வதித்து உலகம் முழுவதுக்கும் உங்களை சாட்சிகளை வைப்பார். வேதத்தை வாசிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். இங்கே யோசபாத்து மூலமாக அங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் யோராமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய முகத்தை பார்த்து நான் இப்பொழுது உனக்கு தேவனிடத்தில் மன்றாட போகவில்லை என்று நான் விசுவாசிக்கிற நான் இருக்கிற ஜீவனுள்ள தேவனை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன். நான் யோசபாத்துக்காக நான் உனக்காக இப்பொழுது தேவனிடத்தில் மன்றாட போகிறேன் என்று சொல்லி, ஒருவேளை உங்களை கொண்டு உங்க சுற்றி இருக்கவர்கள் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியம் கொஞ்ச காரியம் நீங்க செய்தா கூட உங்க மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்கங்க. அநேக ஜனங்கள் விடுதலை அடைவாங்க, அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்வாங்கங்க, அநேகர் உங்க மூலம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. இந்த யோசபாத்து மூலம் மற்ற ராஜாக்களும் என்ன செய்கிறாங்க? தப்பித்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, தீர்க்கதரிசி உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? வாத்திய கருவி, அதாவது ஹார்ப்பை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறார். அந்த ஹார்ப்பை அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அங்கே தீர்க்கதரிசியை நிரப்புகிறார். தீர்க்கதரிசியை நிரப்பும் பொழுதுதான் இங்கே தீர்க்கதரிசி மூலம் இந்த வசனம் கொடுக்கப்படுகிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு பள்ளத்தாக்கு நிரம்பி வளைய மிருக ஜீவன்கள் குடிக்கிற அளவுக்கு நாங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் மழையை உங்களுக்கு பொழிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களுக்கு, எனக்கு தேவஜனமே, அருமையான வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானோட வழிநடத்தல் உள்ளவர்களோடு நீங்கள் போய் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களை கரெக்டான பாதையில் நடத்துவார், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். இங்கே இவர்கள் மூவரும் என்ன செய்கிறார்கள்? ஆவியானவர் சொன்னபடியே இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்பமான காரியம் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே தான். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பேனா உங்களால் முடியாத காரியம் என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஒருவேளை நீங்க பிசினஸ் செய்து லாஸ் ஆயிருக்கீங்களா, அடுத்த பிசினஸ் தொடங்க காத்திருக்கீங்களா, இல்ல புதிய வேலைக்கு போகிறதுக்கு இன்டர்வியூக்கு நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்றீங்களா, என் தேவனால் கூடாத காரியம் இல்லை. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்க பெண் பார்த்து கொண்டு எப்படி முடிவெடுப்பதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா, நீங்க பரிசுத்தாவின் உதவியோடு இருந்த கர்த்தருடைய பாதத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக இதெல்லாம் தேவனுக்கு அற்ப காரியம். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் உங்களை குறித்து எழுதி வரைத்து வைத்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு வேண்டும். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீங்கள் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டவனே இந்த 3 வாலிபர்களும் இந்த 3 ராஜாக்களும் அவருடைய படைகளோடு கடந்து செல்கிறார்கள். ஆனால் இவர்களை பின்தொடர்ந்த கால்கள், அதாவது இவர்களுக்கு விரோதமாக வந்த மோவாபிய ராஜா என்ன செய்கிறார்? அந்த இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி அவர்கள் படைகளோடு வரும் பொழுது இங்கே கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டதற்கு பிறகு, ஆலோசனை கேட்பதற்கு முன்பதாக 7 நாட்கள் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசி எடுத்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்டதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்களேன். அதுதான் ஜெபமும் விசுவாசமும். நீங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்தீர்கள் என்றால் ஆமென் சொல்லுங்கள். தீர்க்கதரிசி கேட்ட பிறகு என் தேவனே இறங்கி வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஆகிய அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டதா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்களேன், என் தேவன் அற்புதங்களை செய்கிறார். உங்களை பின்தொடர்ந்த கால்கள் இனி உங்களை பின்தொடராதபடி குழப்பத்துக்குள் அவர்கள் போகும்படியா என் தேவன் அவர் உங்களுக்காக செய்கிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் படைத்த சூரியனை அந்த தண்ணீர் மீது அந்த சூரியனுடைய அந்த நிழல் விடும் பொழுது அதை இரத்த கலராக்கி அந்த தண்ணீர் முழுவதும் ரத்தமாக என் தேவன் மாற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இந்த 3 ராஜாக்களும் அவர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்து விட்டார்கள்? அடித்துக்கொண்டு வெட்டி கொண்டு மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்து ரத்தத்தை கண்டு இனி ஒன்று இவர்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி பின்திரும்பிப்பார். இன்றைக்கு இதே தான் என் தேவனாய் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களால் இது முடியாதுங்க, ஆனா என் தேவனால முடியுங்க. சத்துரு பாளையத்தில் என் தேவன் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் திரும்பி வராதபடி அவர்கள் வேறு வழியே போகும்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. தண்ணீரை ரத்தமாக என் மாற்றின என் தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு நம் ஒவ்வொருவருக்காக பாடுகள் அனுபவித்து அவருடைய
ரத்தம் எருசலேம் நதி முழுவதும், எருசலேம் நகரம் முழுவதும் ஊற்றப்பட்டதே, சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கு பரலோகத்தில் பரிந்து பேசுகிறது மட்டுமில்லாமல் அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நதியே ரத்தமாக்கினார் என்று சொன்னார். இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அல்லவா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்வீர்கள், வசனத்தினால் சாத்தானை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்த சத்துருக்கள் வெட்கப்பட்டு திரும்பி போகும்படி, உங்களுக்கு விரோதம் அந்த பலவீனத்தின் ஆவிகள் திரும்பி போகும்படியாக, உங்களுக்கு விரோதம் செய்யப்பட்ட சூனிய கட்டுகள் மந்திரக்கிரிகள் அழிந்து போகும்படியாக கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உங்களுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுது. பரலோகத்தில் மட்டுமல்லங்க, பூமியிலும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் நதியாய் உங்களை சுற்றி பாய்ந்து செல்லும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பயப்படாதீங்க. பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கலங்க. அவர் அருமையான தேவன், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். அவருக்கு இது என்னவா சொல்லுகிறாரு, அவருக்கு இது அற்ப காரியம். அந்த இரத்தத்தை ரத்தம் போன்ற தண்ணீர் இரத்தமாக மாறி இருக்கிறவர்கள் கண்டு திரும்பி போய்விட்டார்கள். இன்றைக்கு இந்த 3 ராஜாக்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 6வது மாதம் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்து ஆமீன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவற்றை செய்து முடித்து வைத்திருக்கிறார். நான் அவருடைய பாதத்தில் இருந்து பரிசுத்தாவின் உதவியோடு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு வேதத்தை வாசித்து தீர்க்க தரிசிகளிடத்து ஊழியக்காரர்களிடத்திலும் ஜெபம் பண்ணி நான் எந்த காரியத்திலும் செய்வேன், அந்த காரியத்தை என் கர்த்தர் எனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அவர் எனக்கு முன்னே இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உன் வலது பாரிசத்திலே இருக்கிறார், நீ அசைக்கப்படுவதில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரிகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி மூலம் இந்த 3 ராஜாக்களும் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஜெயம் எடுக்க என் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொன்னார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்றார், பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய பாதத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கரெக்டான பாதையில் வழிநடத்துவார். உங்கள் சரீரத்தில் பலவீனமா அவை எல்லாவற்றையும் விடுதலை தருவார். எனக்கு அன்பின் தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதன் தேவனாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிரம்பி வழிய செய்ய போகிறார். சகலம் நன்மைக்கு எதுவாக செய்ய போகிறார். குழந்தையில்லாத பிள்ளைகளுடைய கர்ப்பங்களில் அவர் பிரசவிக்க செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். பிரசவத்தை தடை செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனால் என்று மத்தேயு 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நல்ல தேவன். இவர் என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறவர் தேவன். வருகையது சீக்கிரமாக இருக்குது. எச்சரிப்பின் செய்தியாக நீங்கள் இது எடுத்துக்கொண்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுங்கள். எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கப்படும் நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். இந்த வேதம் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டுங்க. அதிசீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் உலக காரியங்களுக்காக ஜெபிக்கிறதை விட, இயேசுவே நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழிநடத்தில் எனக்கும் என் குடும்பத்திற்கு என் ஊழியத்திலும் எல்லா இடத்திலும் எனக்கு வேண்டும் என்று வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை வெட்கப்படுத்தினவங்க, உங்களை துன்புறுத்தினவங்களுக்கு முன்பாக என் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உங்களை பின்னிட்டு வந்த கால்கள் இனி உங்களை தேடி வராது. அந்த கால்கள் கர்த்தர் முட்டக்கி போட்டு விட்டார். உங்களுக்கு விரதமையில மண்கண் பொறாமை எரிச்சலின் கண்கள் கர்த்தர் எரித்து போட்டு விட்டார். உங்களுக்கு விரதமையில எசபேலுகள், உங்களுக்கு விரதமின் ஆகாபின் ஆவிகள், உங்களுக்கு விரதமின் சவுலின் ஆவிகள், உங்களுக்கு விரதம் மோவாபி ஆவிகள், அவைகள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினி நல்ல மேசி ரத்தத்தினால சுட்டரிக்கப்படுகிறது. அவைகளை நீங்க மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கும் உங்கள் மிருக ஜீவன்களும் நிரம்பி வழியும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி உங்களை ஒரு முறைக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலே உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அதை ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, இந்த நாளிலோட கர்த்தாவே அப்பா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய பலவீனத்திலும் உங்கள் பலனை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறப்பா. பிரச்சனையில் போராடத்திருக்கிற பிள்ளைகள், பயந்து நடுங்கி கொடுங்க, அடுத்த லெவல் போக முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சுற்றுப்புறத்தால் இருக்கிற எல்லா தீங்குக்கும் தீமைக்கு இவர்களை விலக்கி காத்து அடுத்த லெவல் போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை அப்பா நீங்கள் உமக்கு இது லேசான காரியம். அவர்களை இந்த 6ஆம் மாதம் நீர் வழிநடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தர்
கர்த்தர் அப்பா நீர் பெரியவர், ஆலோசனை கர்த்தர் கர்த்தாவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்க போறாமலும், நான் கர்த்தருக்குள் இழுத்திருப்ப சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே மகிழ்ச்சியா இருக்கும்படி, சமாதானமாய் சந்தோஷமா இருக்கும்படி இந்த வாக்குத்தத்தம் அவர்களை உற்சாகப்படுத்தட்டும் இயேசப்பா. இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் ஒவ்வொருக்குள்ள கடந்து சென்று இந்த வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் ஆசீர்வாதங்களை காணட்டும், நன்மையை காணட்டும் இயேசப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வீராக. வியாதி பலவீனத்திற்கு அத்தனை பேரும் விட தழும்புகளால் இப்பொழுது சுகமாட்டும் இயேசப்பா. உங்க ரத்தத்தினால் சுகமாகட்டும் இயேசுவே. வியாதி படுக்கைகளை கர்த்தர் எடுத்து போடுகிற ஸ்தோத்திரம், அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களுங்க நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் என்னோடு கூட இந்த தொலைபேசி நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் அனுதினம் உங்களுக்கு ஜெபிக்க ஆசையாக இருக்கிறேன், ஆவலாக இருக்கிறேன். ப்ரேயர் கால்ஸ் என்று சொல்லி எங்களுடைய இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அநேக சகோதரிகள் என்னோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அநேக சகோதரிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென்.